அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அருள் பொங்கும் மாதமான இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதமான ரமலான் என்கின்ற மாதத்தின் இரவு நேர வணக்க வழிபாட்டை நிறைவு செய்தவர்களாக மார்க்க அறிவையும் மார்க்க ஞானத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய மார்க்க சபையிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக, நம்முடைய கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பயான் நிகழ்ச்சியினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு குறித்த பல்வேறு மார்க்க சட்டங்கள் இஸ்லாமிய சமுதாயம் பாதி தெரிந்தவர்களாகவும் அல்லது தெரிந்தும் சரியாக விளங்காதவர்களாகவும் பல்வேறு குழப்பமான மனநிலையோடு இந்த மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிகிறது. பொதுவாகவே மார்க்கத்திலே சொல்லப்படக்கூடிய சட்டதிட்டங்களை உள்ளது உள்ளபடி முரண்பாடுகள் இன்றி, கருத்து வேறுபாடுகள் இன்றி, குழப்பமில்லாமல் ஒரு சட்டத்தை முழுமையாக விளங்கி நடைமுறைப்படுத்தினால்தான் அதனுடைய ஈடுபாட்டில் முழுமையான திருப்தியோடு நம்மால் பங்களிப்பு செய்ய முடியும். அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு சட்டத்தை மட்டும் இன்றைக்கு என்ன செய்கிறோம், நாம இன்றைய உரையில அறிய இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ரா என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம் 186, 87 வசனம். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த நோன்பு என்பது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படவில்லை, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எதற்காகவென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடும், இறைவன் மீதான பயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் என்று அல்லாஹ் காரணத்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இறைவன் சொல்கிறான், ஐயாமும் மஅதூதா, அது குறிப்பிடப்பட்ட நாட்கள். ஃபமன் கான மரீதன் அவ் அலா சஃபர் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். ஒருவேளை அந்த நோன்பினுடைய காலத்தில் யாரேனும் நோயாளிகளாக இருந்தாலோ அல்லது பயணிகளாக இருந்தாலோ ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ரமலானிலே வைக்காத நோன்பை வேறு நாட்டில் அவர்கள் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். இதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் யாருக்கு நோன்பு கடமை என்பதையும், யார் யாருக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துள்ளது என்பதையும், யார் யாருக்கு நோன்பை விட்டால் பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நோன்பை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே இந்த நோன்பு நோற்பதில் இருந்து சலுகை அளிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று மார்க்கத்தில் சலுகை அளிக்கப்பட்ட ஒரு சில வகையினர் உள்ளார்கள். அவர்களுக்கு நோன்பு வைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும், உடல் ஆரோக்கியம் இருந்தாலும், அதற்கான வயது இருந்தாலும், சில குறிப்பிட்ட காரணங்களினால் நீங்கள் இந்த நேரத்தில் நோன்பு வைக்க வேண்டாம் என்று ஒரு சில சாராரை என்ன செய்கிறது, மார்க்கம் வகைப்படுத்துகிறது. அதுல ஒரு முதல் சாராராக யாருன்னு பார்த்தீங்கன்னா தள்ளாத வயதை கொண்டவர்கள். தள்ளாத வயது என்றால் என்ன? முதுமையான ஒரு வயது. அன்றைய தினம் சாப்பிட்டால்தான் அந்த உடலுக்கே தெம்பு, இல்லை என்று சொன்னால் வம்பு என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்படி தள்ளாத வயதிற்கு கொண்டு செல்லப்பட்ட வயது கடந்த முதியவர்கள் இருப்பாங்களா இல்லையா, இவர்கள் இந்த நோன்பிலிருந்து ஏற்கனவே சலுகை அளிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூட ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க.
சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு போர்க்களத்துல ரசூலுல்லாவோட கலந்துகிட்டோம். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்களால் போர்க்களத்திலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களாம் போருக்கு வந்துட்டீங்க, ஆனா உங்களோடு வர முடியாத சில பேரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், உங்களின் கூலியில் அவர்களும் பங்காளிகளாக உள்ளார்கள். ஏனென்றால் அவர்களை நோய் பிடித்து கொண்டு விட்டது, அதனால் அவர்களால் இந்த போரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது போர்க்களத்துல கலந்து கொண்டு பங்களிப்பு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? போர்க்களத்துல இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் கூலி எப்படி சொல்றாங்க தெரியுமா? போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்களுக்கும் அதே கூலிதான், கலந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கும் அதே கூலிதான் அப்படின்னு செய்யறாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு சட்டத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த அடிப்படையில பொதுவாகவே என்னங்க, ஒரு விஷயம் முடியவில்லை என்று சொன்னால் அதை வயதான காலகட்டத்திலே நோன்பு நோக்க முடியாதவர்களுக்கு மார்க்கம் என்ன செய்கிறது? அப்படியான ஒரு சலுகையை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது யாரு? நோயாளிகள். நோயாளிகள் ரெண்டு வகை வருவார்கள். ஒன்று தற்காலிக நோயாளிகள், திடீர் நோயாளிகள். இன்னொன்று தீராத நோய் கொண்டவர்கள், கேன்சர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட். ஒரு நாளைக்கு நான் 5 வேளை சாப்பிட்டாகணும், டெய்லி எனக்கு மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மாத்திரை நான் மிஸ் பண்ணாலும் நான் அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு நான் என்னை கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ணி ஆகணும், எனக்கு டெய்லி மாத்திரை சாப்பிடணும், டெய்லி ஒரு வேளை கூட சாப்பிடாம இருந்துடக்கூடாது என்று உணவை ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நோயாளிகள். இந்த நோயாளிகள் ரெண்டு விதம். நோம்பு இருக்கின்ற சூழ்நிலையில திடீர்னு காய்ச்சல், ஒரு 2 நாள் நோம்பு வைக்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, இது ஒரு நோய் தான். ஒரு விபத்து ஏற்பட்டு போயிருச்சு, உடல்ல அடிபட்டு கிடக்கு, இதுவும் ஒரு நோய் தான். இது தற்காலிக நோய்கள். தீராத நோய் என்ன? நம்ம முன்ன சொன்ன மாதிரி டெய்லியும் மாத்திரை சாப்பிடணும், சாப்பிடாம இருந்தா பிரச்சனை ஆயிரும் என்று உடலிலே, இதுக்கு வயசு காரணம் இல்லை. 15 வயசு இருக்கிறவனுக்கு இன்னைக்கு சுகர் இருக்குது, கண்டுபிடிச்சு சொல்றான். நம்ம நினைக்கிற வயசான காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வருது, அப்படிலாம் இல்லை. வாலிபர்களுக்கும் இன்றைக்கு அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. வாலிபர்களும் இன்னைக்கு என்ன செய்யறான்? சுகர் பேஷண்ட்ங்கிறான். அப்ப இது வயசு என்ன கிடையாது, நோய்க்கு வயசு கணக்கு இல்லை. அப்ப தீராத நோயை கொண்டவர்களாக இருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த ரமலானிலும் நோன்பு வைக்க முடியாது, எப்பவுமே நோன்பு வைக்க முடியாது. அப்ப இவர்களுக்கு என்ன செய்கிறது? மார்க்கம் சலுகை கொடுக்க நம்ம அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர், உங்களிலே நோயாளியாக உள்ளவர்கள் வேறு நாட்களில் அந்த நோன்பை கணக்கிட்டுக் கொள்ளட்டும். இது 2வது சட்டம். 3வது யாரு? இவர்கள் தான் பயணிகள். பயணிகள் குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர், உங்களிலே நோயாளியாக யார் இருக்கிறாரோ அல்லது பயணியாக யார் இருக்கிறாரோ அவர்களும் என்ன செய்து கொள்ளலாம்? நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அவர் கொடுக்கிற சலுகை இது. ஒரு பயணத்தில் இருக்கிறோம், அந்த பயணம் உங்களை ரொம்ப சோர்வாக்கிறது, உங்களுக்கு பசி அதிகமாக தூண்டி விடுகிறது. இவ்வளவு பசியோடு, இவ்வளவு உடல் சோர்வோடு நான் பயணம் செய்தால், இவ்வளவு நீண்ட தூர பயணத்தை நான் மேற்கொண்டால் என்னால் பயணிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக நோன்பை வைக்காமல் இருப்பதற்கு மார்க்கம் என்ன செய்கிறது? அனுமதி கொடுக்கும். இது 3வது சாரார். 4வது சாரார் யார் என்றால் பெண்கள் குறித்து சொல்லக்கூடிய சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவர்களுக்கு மாதத்துக்கு ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ முன்ன பின் என்ன செய்யும்? மாதவிலக்கு ஹைலுடைய காலம் ஏற்படும். இப்படியான மாதவிலக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள பெண்கள், அவங்களுக்கு என்ன இல்லை? நோன்பு கடமை இல்லை. அப்ப அந்த நோம்பினுடைய காலத்தில் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அந்த மாதத்தில் நோன்பு வைக்காமல் வேறு நாட்கள்ல கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல கர்ப்பிணி பெண்கள், அவர்களுக்கும் நோம்பினுடைய ரமலானுடைய மாதம் வந்து கர்ப்பம் தரிக்கின்ற ஒரு சூழ்நிலை, அதாவது பிரசவிக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது? நோன்பு வைத்துக் கொண்டு அவர்களால் இருக்க முடியாது. உடல் உபாதை ஏற்பட்டுவிடும், பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் இவர்களும் என்ன செய்ய வேண்டியதில்லை? நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இந்த மார்க்கம் நோன்பு வைப்பதற்கான சூழ்நிலை இருந்தும், வயது இருந்தும், ஆரோக்கியம் இருந்தும்
ஒரு சில இடர்பாடுகள் காரணத்தினால், குறைபாடுகள் காரணத்தினால் நோன்பை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்ட சாரார்கள் புரிந்து கொள்ளணும். இதுல இப்படி ஒரு வேளை இந்த ரமலானிலே நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன? இத பிரச்சனை. இஸ்லாமிய சமுதாயம் சட்டத்தை விளங்காமல் போகக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டா இங்கதான். நான் ஒரு நோன்பை விட்டுட்டேன், என்னால் நோன்பு வைக்க முடியல, இப்ப நான் என்ன செய்யணும் என்று வரும் பொழுது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா போதுமா? ஒரு 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதுமா? அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான் என்று நம்மளாக என்ன செய்து கொள்கிறோம்? மார்க்க சட்டங்களை நினைத்துக் கொண்டு இன்னுமே பரவலான முஸ்லிம்களிடத்துல நோன்பை விடக்கூடிய சூழ்நிலையில் என்னதான் விளங்கி வச்சிருக்கிறாங்க? ஏழைகளுக்கு உணவளித்தால் போதும் என்கின்ற அந்த சட்டத்தை தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்படியான ஒரு சட்டம் இருந்தது, ஆரம்பத்தில் இருந்த சட்டம். நோன்பினுடைய சட்டம் சம்பந்தமாக இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், இது ஆரம்பத்தில் உள்ள சட்டம். ஆனால் பிறகு இந்த சட்டம் மாற்றப்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த சட்டம் இருந்தாலும் கூட பிறகு இந்த சட்டம் மாற்றப்படுகிறது. என்ன மாற்றப்படுகிறது? உங்களுக்கு நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏனைய நாட்களிலே நீங்கள் அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது ரமலான்ல நான் 2 நோன்பு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த 2 நோன்பை பெருநாள் முடிந்த பிறகு நீங்கள் மரணிப்பதற்குள்ளாக அந்த 2 நோன்பை வச்சு முடிச்சிடணும். அடுத்த ரமலானுக்குள்ளாக வச்சு முடிச்சிடணும். 10 நாள் நீங்க நோன்பு வைக்காம விட்டீங்களா, அடுத்த ரமலானுக்குள்ளாக என்ன செஞ்சணும் என்ற வரைக்கும் தாமதப்படுத்தி விடாமல் அந்த விடுபட்ட நோன்பை வச்சு விட வேண்டும். விடுபட்ட நோன்பை மீண்டும் வைப்பதுதான் மார்க்கத்தில் பரிகாரமாக சொல்லப்படுகிறதே ஒழிய ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற சட்டம் ஆரம்பகால சட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு சட்டம் இருந்த போது மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? வெறும் உணவை கொடுத்து விட்டு நோன்பு வைக்காம போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 10 ஏழைக்கு உணவு கொடுத்தோமா 10 நோன்பு விட்டுக்கலாம், 30 ஏழைக்கு உணவு கொடுத்தோமா 30 நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்படியான ஒரு பலகீனத்தை நோக்கி மக்கள் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பதான் என்ன செய்யற அல்லாஹ் சட்டத்தை மாற்றி சொல்கிறான், நீங்கள் வேறு நாட்கள்ல கணக்கிட்டுக் கொண்டாக வேண்டும். இது நாம இந்த பரிகாரம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உணவளிக்க வேண்டும் என்கின்ற இந்த சட்டம் ஆரம்ப சட்டம், பிறகு மாற்றப்பட்ட சட்டம். நீங்கள் ஒரு நாளில் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், பயணத்தில் நோன்பை விட்டாலோ அல்லது காய்ச்சல் வந்து நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை வந்தாலோ அல்லது மாதவிலக்கின் காரணத்தினால் நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை வந்தாலோ இன்ன பிற உபாதைகள் காரணத்தினால் நோன்பை விட வேண்டிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலோ எத்தனை நாட்கள் நாம் நோன்பு வைக்கவில்லை என்பதை கணக்கிட்டுக் கொண்டு ரமலான் முடிந்த பிறகு விடுபட்ட நோன்பை, வைக்க வேண்டிய நோன்பை மீண்டும் வைப்பதுதான் விட்ட நோன்புக்கான பரிகாரமே ஒழிய வேறு பரிகாரம் என்ன கிடையாது, மார்க்கத்தில் இல்லைங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். இதுல தள்ளாத வயதினர் இருக்கிறாங்களா இல்லையா, நோன்பே வைக்க முடியாதவர்கள், தீராத நோய் கொண்டவர்கள், நோய் சரியே ஆகாதுங்க, ரமலான்ல எனக்கு நோய் வந்துருச்சு, 10 நாள்ல சரியா போச்சு, விடுபட்ட நோம்பு நான் வச்சுட்டு போயிருவேன், ரமலான்லயும் நோயாளியா இருக்கிறேன், ஷாவான்லயும் நோயாளியா இருக்கிறேன், ஷவ்வான்லயும் நோயாளியா இருக்கிறேன், காலம் முழுக்க நோயாளியா தான் இருக்கிறேன், மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இவர்களுக்கு என்ன தீர்வு, இவங்களுக்கு என்ன சட்டம்? இதுலயும் மக்கள் என்ன செய்யறாங்க, வழியா எங்க வாப்பா வந்து நோயாளியா இருக்கிறாரு, அதனால 30 ஏழைக்கு உணவு கொடுக்க சொல்லிட்டாரு, அலிம்சா என்ன சட்டம் சொல்லுங்க, பாப்பா அவருக்கு ஒரு 30 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, எதை யார்ட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், 30 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஒரு 30 பேரை காட்டி கொடுத்துட்டு போயிடலாம். மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு ஒருவர் தீராத நோய் கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் அவர் என்னைக்குமே நோன்பு வைக்க முடியாது. தள்ளாத வயதில் இருப்பவர்கள் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை உள்ளவர்களுக்கு நோன்பே திரும்ப வைக்க முடியாத ஒரு பலகீனம் இருக்கிறவர்களுக்கு, திடீர் நோயாளிகள் எப்ப வேணாலும் விட்டு நோன்பு வச்சிடலாம். நோன்பே வைக்க முடியாத பலகீனம் கொண்டவர்கள், தீராத நோய் கொண்டவர்கள், தள்ளாத வயதுக்கு தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் மரணிக்கின்ற வரையும் என்ன செய்ய முடியாது, அந்த நோன்பு வைக்க முடியாது. இப்ப இவங்களுக்கு என்ன மார்க்க சட்டம்? ஒண்ணும் கிடையாது.
இன்னல்லாஹ யுரீது பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலக வைத்தான் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆத்மாவை, அந்த ஆத்மாவிற்கு என்ன சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதற்கு மீறி சிரமப்படுத்த விரும்புவதில்லை. அப்ப முடியலன்னா முடியல, அவ்வளவுதான். அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்க வேண்டியதான், முடியல, இருந்தாலும் செய்ய முயற்சி பண்ண, என்னால முடியல, இறைவா நீ பொறுத்துப்பட்டுக்க, அவ்வளவுதான். அந்த தீர்வை நோக்கி போயிட வேண்டியதுதான். ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? முடியாதவர்களுக்கு உள்ள பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நோன்பு வைக்கவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த நாளை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் அவங்க அருள் புரியணும். என்னங்க இப்படியாகி போச்சு, சின்ன வயசுல இலசில சுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு நோன்பு விட மாட்டேனேங்க, இன்னைக்கு பாருங்க நோன்பு வைக்கவே முடியல, கண் கலங்கி பேசுறார். வருத்தமா இருக்கு, கண் கலங்கி பேசுகிற ஆதங்கத்தை கொட்டுகிறார்கள். என்னால் நோன்பு வைக்க முடியலையே, சுகர் பேஷண்டா இருக்கிறேன், டெய்லி மாத்திரை எடுக்க வேண்டியதா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குங்க, நோன்பு வைக்க முடியல, கவலையா இருக்கு என்று சொல்லி அந்த கவலையை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? அதற்கான கூலி தருவாங்க. அப்போ தள்ளாத வயது கொண்டவர்கள், தீராத நோய் கொண்டவர்கள், என்றைக்குமே மீண்டும் விட்ட நோன்பை வைக்க முடியாது என்கின்ற சூழ்நிலை உள்ளவர்களுக்கு பரிகாரமா என்ன கிடையாது, மீண்டும் வைக்க வேண்டிய அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வராது, வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. கடந்து போகக்கூடிய ஒன்றாக என்ன செய்யுதுங்க மார்க்க நமக்கு அதை சொல்லி காட்டுகிற. அந்த அடிப்படையில இது நோன்பாளிகளுக்கு சொல்லப்பட்ட சட்டமாக, விடுபட்ட நோன்புகளுக்கு பரிகாரம் என்ன என்பது குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கிறது. ஆனா இதுல மக்களிடத்தில் இது சட்டங்கள் தெரிந்த மக்களிடத்திலேயும் உள்ள பலகீனம் என்னவென்று சொன்னால், விடுபட்ட நோன்பை வைப்பது இல்லை என்பது இங்க விஷயமே. எத்தனை நாட்கள் நம்ம நோன்பு வைக்காம விட்டோமோ அந்த நாட்களை கணக்கிட்டு ரமலானுக்கு பிறகு வைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலே இந்த சமுதாயம் பலகீனமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு விடுபட்ட நோன்பை வைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தும், அதற்கான ஆரோக்கியம் இருந்தும், விட்ட நோன்பை மீண்டும் தொடராமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஃபர்லை கொடுத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்கள் மீது அந்த கடமை தொற்றிக் கொண்டிருக்கிறது, உங்கள் மீது அந்த ஃபர்ல் தொற்றிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி நோன்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. கடமையாக்கப்பட்ட நோன்பை வைக்காத நிலையில் ஒரு வேளை நாம் மரணிப்போம் என்று சொன்னால் அந்த நோன்பு குறித்து நாளை மறுமையிலே கேள்வி இருக்கிறது. பெண்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். மாதந்தோறும் மாதவிலக்கு காரணத்தினால் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சலுகை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். இந்த ரமலான் மாதத்திலே விட்ட ஹைலனுடைய காரணத்தினால், மாதவிலக்கு காரணத்தினால் விடுபட்ட நோன்பை ரமலானுக்கு பிறகு வைக்கின்ற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம் வீட்டு பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லது நாமளே ரமலானுடைய மாதத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒரு நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, விட்ட நோன்பை கணக்கிட்டு ரமலானுக்கு பிறகு வைக்கின்ற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இதில் அலட்சியம் வரக்கூடாது. அது ஃபர்ல், அது கடமை, அது இறைவன் முஸ்லிம்கள் மீது உண்டாக்கிய கடமை. உங்களுக்கு தாக்கத்து இருக்கும் என்றால், சக்தி இருக்கும் என்றால், உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் விட்ட நோன்பை கண்டிப்பாக நோற்றாக வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் வைக்காத நோன்பு குறித்து அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கத்தான் போகிறார். ஆக இப்படியான ஒரு பய உணர்வு என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை உள்ளது உள்ளபடி விளங்கி, நாம மார்க்க விஷயங்களாக கற்பனைகள்ல பல விஷயங்களை உண்டாக்கி கொண்டு மனதை போட்டு குழைப்பிக் கொண்டு மார்க்கத்தில் இல்லாத பல விஷயம் செய்யக்கூடாது. நோன்பினுடைய அடிப்படையை கொண்டு வந்து விடக்கூடாது. மார்க்கம் நோன்பினுடைய சட்டமாக, நோன்பை விட்டவர்களுக்கு சொல்லக்கூடிய சட்டமாக இதைத்தான் மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. எனவே மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி விளங்கி சரியான முறையிலே கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.